பழுதாக்கிட்டு தானும் பழுதாகி மற்றவனையும் பழுதாக்கினான். அல்லேலூயா. கடவுளை என்ன செய்கிறாராம்? கடவுள் நல்லதைத்தான் கொடுத்தார். நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்தார், வேதம் சொல்லுது நல்லதண்டு என்ன எழுதியிருக்கு? நல்லதண்டு கண்டார். எல்லாத்தையும் படைத்து 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 நல்லதண்டு கண்டார். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்கிறான்? தான் அதை வாங்கி அதை பழுதாக்கி மற்றவர்களையும் பழுதாக்குறான். ஆனால் நாங்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் நாங்கள் இந்த வேத வசனத்தை வாசித்து ஒரு தீர்மானம் எடுப்போம். அல்லேலூயா. என்னோட சத்தம் யாருக்கு நாங்கள் அந்த செவியை சாய்க்க போகிறோம். ரெண்டாவது, நாங்கள் எங்களை ஏவி விடும்பொழுது நாங்கள் அடையாளத்தை பார்க்க போகிறோம். யார் எங்களை ஏவி விடுகிறான்னு. மூன்றாவது, எங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் பார்ப்போம் யார் எங்களை நிரப்புறதுன்னு. அடுத்தது தடை பண்ணும் பொழுது யார் எங்களை தடை பண்ணுகிறார். சரியா? முதலாவது சாத்தான் ஏவி விடுகிறான். என்ன செய்கிறானா? சாத்தான் ஏவி விடுகிறான். ரெண்டாவது, சாத்தான் புடைக்கிறான். புடைக்கிறான்டா தெரியுந்தானே? நெல்லை போட்டுட்டு புடைக்க புடைக்க சப்பியெல்லாம் வெளியில் போயிடும், நெல்லை நெல்லே நிற்கும். என்ன மணிகள் சுலையில் நிற்கும், புடைக்கிறான். மூன்றாவது நிரப்புறான். என்ன செய்கிறானா? நிரப்புறான். அப்போ நிரப்பும் பொழுது அவனுடைய நிரப்புதலினால் நாங்கள் தூண்டப்படுகிறோம். அடுத்தது தடை பண்ணுகிறான். ஆண்டவருடைய காரியங்களை செய்ய விடாமல், ஆண்டவரை நெருங்க விடாமல், ஆண்டவரிடத்தில் வேண்ட விடாமல், ஆசீர்வதிக்க விடாமல் தடுக்கிறான். அது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால், மோசேயுடைய ஜெபத்தில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 90 14 15. சங்கீதம் 90 14 15. ஆமென். மோசே ஒரு ஜெபம் செய்கிறான். என்ன ஜெபம் என்றால், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. அப்போ சிறுமைப்படுத்தின நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். அப்போ சிறுமைப்படுத்தின நாட்கள் என்பது ஒரு ஷார்ட் பீரியடாக இருக்கும். ஆனால் வருஷம் என்பது அது கணக்கில் அடங்காது. அப்போ 430 வருஷங்கள் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அங்கே வாழ்ந்தார்கள். அடுத்ததாக 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைந்தார்கள். 40 நாளில் வர வேண்டிய இடத்தை, செங்கடலை கடக்க வேண்டியதை அவர்கள் 40 வருஷம் கடந்தார்கள். காரணம் என்னவென்றால், அது ஆண்டவருடைய குற்றம் இல்லை, ஆண்டவருடைய காரியம் இல்லை, இவர்களுடைய செய்கை. அதை தாண்டிக்கு நாங்கள் போகிறோம். நான் விசுவாசியாக இருக்கிறேன், நான் போதகம் பண்ணுறேன், நான் பாஸ்டராக இருக்கிறேன், நாங்கள் விசுவாசியாக இருக்கிறோம், நாங்கள் பாடுறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் காணிக்க கொடுக்குறோம். எல்லாம் கொடுத்தாலும் எங்களுக்குள்ளே வருகிற தடைகள், எங்களுக்குள்ளே வருகிற பிரச்சனைகளை நாங்கள் எப்படி இந்த நாளில் அதை கவனித்து அதை உன்னித்து நாங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் சொல்கிற பிரச்சனை, நோமலான ஆக்களும் சொல்லிடுற பிரச்சனை, விசுவாசிகளும் சொல்கிற பிரச்சனை, பாஸ்டரும் சொல்கிறார் பிரச்சனை, முழு பேரும் பிரச்சனை சொல்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனையில் சிலது எப்படி உருவாகுது, அந்த பிரச்சனையை எப்படி நாங்கள் தடுக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தால், இந்த புதிய வருடத்தில் நாங்கள் என்ன செய்யலாமா? சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக மகிழ்ச்சியாகலாம். எவ்வளவு தூரம் துன்பப்பட்டமோ, எவ்வளவு தூரம் சிறுமைப்படுத்தப்பட்டமோ அவ்வளவுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாகலாம், சமநிலைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஒரு தோராயமாக நாங்கள் அதை தியானிக்கலாம். இப்படித்தான் இதால் தான் நடக்குது. அல்லேலூயா. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஒரு நல்ல நாளை எங்களுக்கு தந்தவரே இறைவா, நன்றி நன்றி. இயேசுவே நன்றி நன்றி. இந்த ஒரு நல்ல நாளை எங்களுக்கு தந்தவரே இறைவா, நன்றி நன்றி. இயேசுவே நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. சொல்லுவோம். இந்த ஒரு நல்ல நாளை எங்களுக்கு தந்தவரே இறைவா, நன்றி நன்றி.
புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். 2026 ஆண்டு, 1996 ஆண்டு இந்த சபைக்குள் காலடி அடிக்க வைத்து இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தந்து இந்த தண்ணி தொட்டியில், இந்த யோர்தான் நதியில் ஏராளமான மக்கள் முழுகச் செய்தீரே. அதே போல் இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2026 ஆண்டு ஒரு செழிப்பின் ஆண்டாய், ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், ஒரு விடுதலையின் ஆண்டாய், ஒரு பாதுகாப்பின் ஆண்டாய், ஒரு எழுப்புதலின் ஆண்டாய் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மீது அது கிருபை இறங்கி வருவதாக, உம்முடைய சத்தத்தை கேட்பார்களாக. ஐயா, உம்முடைய சத்தம் எது ஆண்டவரே, சாத்தானுடைய சத்தம் எதென்று புரிந்து கொள்ளும் ஒரு அடையாளத்தை கொடுப்பீராக. ஒரு ஏவுதல் வரும்பொழுது அந்த ஏவுதல் ஆறால உண்டாகுது என்று சொல்லி அடையாளத்தை கண்டுகொள்கிற ஆண்டவரே ஒரு வல்லமை எங்களுக்குள்ள கட்டளையிடுவீராக. இந்த பட்டணத்தை நீர் தொடுவீராக. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ரட்சிப்பீராக. ஆண்டவரே சுவாமி 996 ஆண்டு மட்டுமல்ல, இன்று வரையிலும் இந்த பட்டணத்தை ஆளுகை செய்கிற ஆவியானவரே உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, பேர குழந்தைகளை ஆசீர்வதியும், உடைய உறவினர்களை ஆசீர்வதியும். நாங்கள் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்தில் ஒப்புக்கொடும். நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு ஏவுதலை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாங்கள் வாசிப்போம் 1 நாளாகமம் 21 அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிப்போம். 1 நாளாகமம் 21 1-2 வசனங்களை வாசிப்போம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேவைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பேசவா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியப்படிக்க என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆமென். இப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க, தாவீது ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன், ஒரு 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 ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன். அந்த மனுஷனை ஆண்டவர் அழைச்சி அவனை அபிஷேகம் பண்ணி, அவனுக்கு வேதம் சொல்லுது, சவுளை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு குப்பியில் வச்ச தைலமும் இவனை கொம்பில் வச்ச தைலத்தை உடைச்சி அப்படி கலட்டி முந்தி ஒரு கொம்பு செய்து மான் கொம்பு மாதிரி அதுக்குள்ள தைலம் தூக்கி போட்டு அது விசேஷித்தமான ஒரு அபிஷேகம். அதால் அபிஷேகம் பண்ணி அவனுக்கு வரங்களை கொடுத்து அவன் இஷ்டவேலை முழுமையாக ஆண்டான். வலது பக்கத்தை இடது பக்கத்தையும் ஆண்டான். அல்லேலூயா. செரோபியாம் ஆண்டதையும் ரெகோபியாம் ஆண்டதையும் தாவீது தான் ஆண்டான். அல்லேலூயா. அவ்வளவு வல்லமையை கொடுத்த அவன் ஒரு நாள் என்ன செய்தானாம்? செவி கொடுக்கிறான். யாருக்கு செவி கொடுக்கிறான்? சாத்தானுக்கு செவி கொடுக்கிறான். ஏன் செவி கொடுக்கிறான்? இஸ்ரவேலில் உள்ள ஜனங்களை பெயர் சிபா மட்டும் பண்ண சொல்லி. அப்போ அவனுடைய ஊழியக்காரன் வந்து சொல்கிறான், வாசிங்க, அடுத்த வசந்த வாசிங்க. கர்த்தருடைய ஜனங்கள் வந்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அவர்கள் நூறத்தனையாய் வர்த்திக்கப்படுவார். ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவன் சொல்லுவார் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானே, இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்னது என்றான். அப்ப நீர் இப்போ இருக்கிறதை காட்டிலும் அதிகமான ஜனங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிதானே? ஏன்னா ஆண்டவர் உண்மை அழைச்சி உங்களுக்கு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்த தேவன் இதை விட அதிகமாக கொடுப்பார். ஆனால் நீர் இப்படி ஆண்டவரை விரோதமாக செய்கிறது தப்பு. அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரராக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், தேவனோடு பேசுகிறவராக இருந்தாலும், சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்கிறோமோ எங்களுடைய எண்ணத்துக்கு என்ன செய்து விடுறோம்? கடவுளுடைய காரியத்துக்கு விரோதமாக வந்துடும். அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு அந்த தேசம் யாருடைய கையில் இருந்தது? இவருடைய தாவீதுடைய கையில் இருந்தது. இந்த தேசம் 2 பக்கம் இஸ்ரவேலை 2ஆக பிரித்து அந்த அவ்வளோ முழுக்களையும் ஆண்டார். ஆனால் அவன் சாத்தானுடைய செவியை கேட்டவுடனே ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை என்றால் ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன? 100 மடங்காக கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ இவன் ஒரு கணக்கிட்டுட்டான், இவ்வளோதான் ஒன்று கணக்கிட்டுட்டான். அப்போ இது யாருக்கு படிப்பினை என்றால் உங்களுக்கும் எனக்கும். அல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் எனக்கும் ஒரு படிப்பினை. அல்லேலூயா. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? எப்பொழுதும் ஆண்டவர் கொடுக்கறத சரியா பிள்ளையாண்டும், சாத்தான் கொடுக்கறத சரியா பிள்ளையாண்டும் உணரக்கூடிய அந்த ஆவியை நாங்கள் என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டால் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட மாட்டோம், நாங்கள் துன்பத்துக்குள்ளே போக மாட்டோம். இப்போ அங்கே என்ன நடந்தது தெரியுமா? 3 காரியம் நடந்தது. என்ன?
ஆண்டவர் கேட்கிறார் தாவீதை பார்த்து, நான் உனக்கு 3 காரியம் தண்டனையாக கொடுக்குறேன். 3 காரியம் கொடுக்குறேன். வாசிங்க. அதில் தொடர்ந்து அப்படி வாசின்னு பாருங்க. நான் உனக்கு 3 காரியத்தை கொடுக்குறேன். 1 பஞ்சம், பட்டயம், கொள்ள நோய். வாசிங்க. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ இந்த காரியத்தை நீ எனக்கு செவி கொடுக்காம சாத்தானுக்கு செவி கொடுத்தபடியால உனக்கு 3 காரியத்தை நான் வைக்கிறேன். என்னென்ன காரியம்? அவைகள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று நான் 3 காரியம் வைக்கிறேன். அதில் நீ ஒன்றை தெரிஞ்சுக்கொள்ள. ஏன்னா அதுக்கு உனக்கு தீர்த்தாச்சு, பனிஷ்மெண்ட் தந்தாச்சு. அல்லேலூயா. என்னென்ன காரியம்? அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி 3 வருஷத்துக்கு பஞ்சமோ 3 வருஷம் பஞ்சம் அல்லது உன் பகைவனுடைய பட்டயம் உன்னை பின்தொடர. யாருடைய பட்டயம்? உன்னுடைய பகைவனுடைய பட்டயம், எதிரியினுடைய பட்டயம் உன்னை பின்தொடரவோ. நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் எல்லையிலும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் இருக்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. கொள்ள நோய். இப்போ பாருங்க, தாவீதுடைய காரியத்தை, தாவீதுடைய செய்ய ஆண்டவர் விடையில்லை. அவனை அனுப்பி ஒரு ஆலோசனை கொடுக்குறார். உனக்கு தான் ஆலோசனை கொடுக்குறார். ஆனால் இந்த ஆலோசனை என்ன நடந்ததா அவன் செய்யாதில்லை. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், உலகத்தில் பெரிய பெரிய அறிவாளியெல்லாம் தேசத்தை ஆளுகிறாங்க, பெரிய படிப்பாளிகள் ஆளுறாங்க, எல்லாம் கிராஜுவேட் தான், ஆள்றவங்கெல்லாம் கிராஜுவேட் தான். ஆனால் அங்கே சரியான பிரச்சனை வரும் பொழுது ஆக்களை காண கிடைக்கிது. உங்களுக்கு இப்போ உங்களை விளங்குதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு அரசாட்சிக்காரனை வீட்டுக்கு முந்துத்தி கொண்டு போயிடுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்கிற விளங்குது. ஒரு பெரிய அரசாங்கத்தை நடத்துகிறவனை, அறிவுள்ளவனை, ராஜாவை, டிப்ளோமேட்டிக்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க, ராஜதந்திரி, அவனை வீட்டுக்கு முந்துத்தி கொண்டு போயிடுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்போ நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ ஒரு தற்செயலாக நடக்குதுங்க. சில காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தீர்மானித்து தான் நடக்குது. இதை பார்த்தோம்னா இதுலேயே ஒரு பெரிய பிரசங்கம் எடுக்கலாம். இப்போ 2வது நாங்கள் எடுப்போம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கடத்தில் நாங்கள் தியானத்தில், ஜெபத்தில் என்ன செய்யணுமா, அந்த சத்தம் எங்கேருந்து வருது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ இது சத்தம். 2வது நீங்கள் வாசிங்க. லூக்கா 22 31 32 மட்டும் வாசிங்க. லூக்கா 22 31 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழலினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்துகிறார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். இப்போ பேதுரு ஆண்டவர் அழைச்சார் மீன் பிடிச்சு கொண்டிருக்கும் பொழுது. என்ன எம்பின்னேவா உன்னை, மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். என்ன சொன்னாராம்? எம்பின்னேவா உங்களை நான் மதிலை பிடிக்கிறேன். பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ கேபாவாக இருக்கிறாய், உண்மையின் சபையை கட்டுவேன். எங்கே போனாலும் ஆண்டவர் பேதுருவை கூட்டிகிட்டு போவார். எங்கே கடலில் போய்க்க, கடலில் பேதுருவை நடக்க வச்சார். என்ன படங்களை இருக்கீங்க, ஆண்டவர் காப்பாற்றினார். பேதுருடைய மாமியை விட்ட என்ன செய்தாரா? அந்த மாமியை ஜுரத்தை நிற்கிறார். மலைக்கு கூட்டிகிட்டு போனார். எங்கே? அது மருவ மலையில், மலையில் கூட்டிகிட்டே மருவமாக்கினேன். நான் தான் ஆண்டவர், நான் தான் கடவுள். எனக்கு முன்னே இருக்கிறவர்கள் எல்லாரும் எனக்கு தான் கீழ்ப்படிக்கணும். ஏன்னா எலியாவாக இருக்கட்டும், மூசையாக இருக்கட்டும், நான் தான் கட்டளை கொடுப்பேன். அப்போ அவனுக்கு எல்லாம் விளங்கிடுது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு காரியம் வரப்போகுது. என்ன காரியம்? சாத்தான் உன்னை புடைக்க போகிறார். ஆனால் புடைக்கிறதுக்கு முதல்ல அவன்கிட்ட தான் கேட்குற அனுமதி. ஆனால் நான் கொடுக்கல. என்ன செய்யலை? கொடுக்கல. ஆனால் நீ என்ன செய்யப்ப? பலப்படு. உனக்கு நான் விளங்கப்படுத்திட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் தெரியப்படுத்திட்டேன் சாத்தான் உனக்கு என்ன செய்ய போகிறான்னு. நீ என்ன செய்? பலப்படு. என்ன? அது மட்டுமல்ல, நீயும் பலப்பட்டு, ஒவ்வொரு விசுவாசியின் வேலை என்ன தெரியுமோ, நீங்களும் பலப்பட்டு மற்றவரையும் பலப்படுத்தும். நாங்கள் என்ன செய்யணும்? நானும் வீக்காக போய் எல்லாரையும் வீக்காக. ஏன்னா ஆஸ்பத்திரி போகணும். ஒரு ஆள் படுத்திருக்கேங்க. நான் ஆண்டோட பயரக்கியமாக ஒரு ஆள் செமிச்சு கொண்டு இருப்பார். இன்னொரு ஆள் சொல்லுவார், இது சரி வராது. இருக்கோ இல்லையோ? இது
சரி வராது. என்ன நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் பேர் வந்து துத்திக்கொண்டு இப்போ ஆண்டவரையே விடுதலை செய்யணும். அவர் கடைசியாக சொல்லிட்டு போவார், இது சரி வராது. அவர் விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் இங்கே பேதுரு சொல்ற, நீ முதல் பலப்படு, ஏன்னா நீ வந்து சோதிக்கப்பட போற. உனக்கு 3 தினம் பெரிய பிரச்சனை வரப்போட. என்ன பிரச்சனை? நீ மறுதளிக்க போற, சரிதானே? ஆனால் இவர் என்ன சொல்றார் பேதுரு, நான் சாவிலும் எல்லா நேரத்திலும் நான் உண்மைத்தான் பின்பற்றுவேன். அந்த இன்றைக்கு இரவைக்கு சேவல் கூறுவதற்கிடையில் விடியறதுக்கிடையில் நீ என்ன செய்வேன்? 3 தினம் மறுதளிப்பேன். அந்த அப்போ அங்கே தாவீதுடைய காரியத்தில் அவன் செய்ய போகிற காரியத்துக்கு ஒருத்தனை அனுப்பி அவன் சொல்கிறான், இதை செய்யாதேன்னு, செய்தால் உனக்கு இந்த தண்டனை. அப்படி இருந்து செய்தபடியால் அந்த தண்டனை உனக்கு வந்துச்சு. இங்கே என்ன நடந்தால் பேதுருவுக்கு ஒரு அறிவித்தலை கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆனாலும் பேதுரு அதைத்தான் செய்தார். விளங்குது? அப்போ நான் ஒரு பேதுருவாக இருந்தால் நானும் இப்படித்தான். ஆண்டவர் சொன்னாலும் என்ன செய்வேனா? சொல்லுங்க, அதைத்தான் செய்வேன். அடுத்தது வந்து இன்னொன்று வாசிங்க, லூக்கா 22:3 வாசிங்க. லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். திரும்ப வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாஸ் யாரது? யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான். இப்போ நாங்கள் என்ன செய்கிற முதல் ஏவுதல் என்ன மாதிரி ஏவுதல். 2வது என்ன பார்த்தேன்? புடைக்கிறான். புடைக்கும் பொழுது ஆண்டு உத்தரவு கேட்கிறான் ஆண்டவரிடத்தில். ஏவுதல்ல ஆண்டவர் அங்கே வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறார், ஆளை அனுப்பி இது செய்யாது. 3வது என்னவா? புகுந்துட்டான். இப்போ என்ன செய்தான்? புகுந்துட்டான். ஆனால் நான் வேதத்தில் பார்க்குறேன், யூதாஸுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு இருக்கிறவன் என்ன காட்டி கொடுக்க போகிறான். என்ன செய்ய போகிறானா? என்ன காட்டி கொடுக்க போகிறான். அப்போ யூதாஸ் வந்து கேட்குறான், என்ன கேட்குறான்? நானும் ஒன்று கேட்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், செய்கிறத சீக்கிரமாக செய், சரிதானே? அப்போ அவனை குறித்து நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால், அவன் ஒரு அப்போஸ்தலன். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 12 அப்போஸ்தலர்கள் அவனும் ஒருவன். அவன் தான் ட்ரெஸ்ஸர். அவன்தான் தனாதிகாரி. தமிழில் என்ன? தனாதிகாரி. ட்ரெஸ்ஸர்னா தனாதிகாரி, காசு வச்சுக்கிட்டு. அடுத்தது அவனை பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் இடங்களை கூட்டிக்கொண்டு போகும்போது அவனை தவிர்த்து வச்சிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா? நிறைய இடங்களில் அவன் தவிர்க்கப்பட்டவன். ஆனால் கெத்செமனே தோட்டத்துக்கு எங்கே இருப்பார், எத்தனை மணிக்கு இருப்பார்னு அவனுக்கு தெரியும். அப்போ என் புகுந்தவன் என்ன செய்கிறான் என்றால், எழும்பி போய் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரை காட்டி கொடுத்தார். காட்டி கொடுக்கறதுக்கு முதல் ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார்? என்ன காட்டி கொடுக்குறவனுக்கு ஏன் நாங்கள் இந்த வேதத்தை வாசித்து இப்படி பார்க்கணும் என்றால், கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒவ்வொருவனும் இந்த வசனத்தை வாசித்து அதை பாடமாக்கி அதை தியானித்து அந்த பாத்திரம் யார், அவன் எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார், அவன் ஏன் மாறினான். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், உலகத்தில் அநேகரை கேட்டிங்கன்னா சேர்ச்சுக்கு போகிறேன் இல்லைன்னு, நாங்கள் இப்போ போகிறேன் இல்லை. நீங்கள் கேட்டிங்கன்னா பின்னுக்கு ஒரு விடயம் இருக்கும் அவங்களுக்கு. விளங்குதுங்க? அவங்கள தப்பில்லை, ஒரு நாள் அவங்கள தப்பில்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கம் ஒன்று இருக்கும். விளங்குதுங்க? அந்த தாக்கத்தை புரிஞ்சு கொள்ள முடியாமல், ஜபத்தில் மேற்கொள்ள முடியாமல், வேத வசனத்துக்குள்ள மேற்கொள்ள முடியாமல் தான் நாங்கள் தடுமாறுறமே தவிர, ஆனால் அதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நாங்கள் இதுக்கு முடிய பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ அதனால தான் மோசே சொல்கிறான், நாங்கள் கொஞ்ச காலம் சிறுமைப்படுத்தப்பட்டோம். உண்மையிலே கொஞ்ச காலம் சிறுமைப்படுத்தப்பட்டோம். நீரங்களை அழைத்து வாக்குத்தத்தம் கொடுத்து ஆபிரகாமை அழைத்த பின்புதான் அந்த இஸ்ரவேல் மக்கள் உருவாகினார்கள். அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எப்பொழுது ஆபிரகாம் ஊரென்ற தேசத்தில் இருந்து அவன் அழைக்கப்பட்டானோ அன்றைக்கு தான் அவன் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். அந்த வாக்குத்தத்தம் பரம்பரையாக வந்தது. இப்போ இன்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கும் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அந்த வாக்குத்தத்தத்தை ஊடாத்தான் வருது. வித்தா வருது. என்ன வருது? வித்து. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக, நண்பர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கு காரணம், நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல்,
ஆபிரகாமுடைய பலி செலுத்துதல். ஆபிரகாம் வந்து பலிபீடத்தை கட்டினான். எத்தனை பலிபீடம் கட்டினான்? ஆபிரகாம் 4 பலிபீடத்தை கட்டினான். அடுத்தது இப்போ நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 5:1-3. அப்போஸ்தலர் 5:1-3. எல்லாரும் கவனிச்சு. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் சரி, இப்படியே இருக்கு. முதல் பாத்தம் தாவீது தனியா செய்தான் பாவம். இரண்டாவது பாத்தம் பேதுரு என்ன தனிய, அவனுக்கு ஆண்டவர் வந்து சொல்கிறார் தனிய அவனு உச்சரிக்க. மூன்றாவது பாத்தம் 12 பேரில் ஒருத்தன் முழுசு கொண்டிருக்கிறான். ஏன்னா இவரை எப்படியாவது காட்டி கொடுத்து 30 காசு வேண்டேன். இப்போ இங்கே பாருங்க, அனனியாவும் 2. இப்போ தான் பிரச்சனை, 2 பேர். சரியா வாசிங்க. என்ன செய்தவையாம்? காணி ஆட்சேபித்து கவனிச்சுக்கொள்ளுங்க. தன்னுடைய மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இப்போ இந்த முதல் வசனம் என்ன சொல்லுது? இல்லை, அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 பிள்ளைதாவாசிங்க. அனனியா என்னும் பேரில் ஒருவனும் அவனுடைய மனைவியான சப்பரானும் தாங்கள் காணி ஆட்சேபித்தார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். சரி, இவர்கள் இப்படி செய்ததற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அனனியா கணவன், சப்ரால் மனைவி, இந்த 2 பேரும் விசுவாசிகள். சபையில் இருக்கணும். இவை செய்து காணியை வித்துட்டணும். தங்களுக்கு இந்த காணியாட்சியை வித்துட்டணும். வித்துட்டு கொண்டு வந்து எங்கே வைக்கணும்? அப்போஸ்தலர் பாதத்தில். அந்த காலத்தில் அப்போஸ்தலர் தான் கொடுக்குறது. அவங்க தான் எல்லாம் செய்யணும். அப்போஸ்தலர் வச்சா பிறகு இப்போ என்ன பிரச்சனை என்றால், இப்போ பேதுரு வருகிறாங்க. பேதுரு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறான்? சரி, நீங்கள் வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. கவனிச்சுக்கொள்ளுங்க. பேதுரு கேட்கிறான், அனனியாவே, இந்த கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் நீ பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? நிரப்பினான். யார் நிரப்பினான்? சாத்தான் நிரப்பினான். இப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ தனியால் பாவம் செய்யலாம், ஊழியக்காரன் பாவம் செய்யலாம், தீர்க்கதரிசி பாவம் செய்யலாம், கணவன் மனைவியும் பாவம் செய்யலாம். எப்படி? பின்னணியத்தில் ஒரு காரியம் இருக்கும். அல்லேலூயா. நான் எல்லாம் நல்லா ஜபிக்கிறேன், நல்லா துதிக்கிறேன், நல்லா பாடுறேன். சில வேளையில் நாங்கள் தடுமாறுறோம். ஏன் தடுமாறுறோம் சொல்லுங்க. நாங்கள் பெருசாக சொல்கிறோம், நான் பெரிய ஊழியக்காரன், கர்த்தரோட பேசுகிறோம் அப்படின்லாம். சில வேளையில் நாங்கள் தடுமாறுறோம், எதை செய்கிறோன்னு தெரியாமல். அல்லேலூயா. ஆனால் அதுக்குத்தான் எங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குது, ஆவிக்குரியவன். இல்லை, ஆவிக்குரியவன் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் அவனை ஒருவராலும் இந்த விடயங்கள் தான் ஆவிக்குரியவன். பாருங்க, நான் கவனிச்சு கொள்ளுங்க. தாவீது ஆவியில் நிரம்பினவன். சரிதானே? எல்லாரும் நீங்கள் கவனிச்சுக்கணும். தாவீது ஆவியில் நிரம்பினவன். பேதுரு ஆவியில் நிரம்பி அப்போஸ்தலர் பட்டம் கொடுத்து அவனுக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர்? சர்ப்பங்களை மிதிக்கவும், தேள்களை எடுக்கவும், என்ன நோய்களை குணமாகும் வரங்களை எல்லாம் பெற்றவன். அபிஷேகம் பெற்று வரங்களை பெற்றார்கள். அடுத்தது ஜூதாஸ் அப்போஸ்தலர் பட்டத்தை பெற்றவன். நம்பிக்கை ஆண்டவர் பணத்தையும் கொடுத்து வச்சிருந்தார். சரியா? இப்போ இங்கே பார்க்குற நாங்கள் என்னென்றால், இந்த 2 பேரும் காணியாட்சியை வித்துட்டு ஒரு பங்கை வஞ்சிக்கும் பொழுது பேதுரு கேட்கிறான், விற்கிறதுக்கு முதல் ஆட்டைங்க. அந்த கேள்வியை தான். இப்போ அதை தான் நாங்கள் என்ன வேணுமென்றால், எங்களுக்கு இது கொடுக்க முடியுமெண்டா கொடுப்போம், இல்லாடி பேச வாயத்து போட்டி கொண்டு இருப்போம். பொருத்தனை பண்ணக்கூடாது. சரிதான்? ஏன்னா என்னால் கொடுக்க முடியுமோ கொடுப்போம், என்னால் இது செய்ய முடியுமோ செய்வோம். இப்போ நாங்கள் வந்து என்னத்துக்காண்டி கூட உபத்திரவும், போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு மத்தியில் சகோதரிக்கு தெரியும் என்ன, இந்த பட்டணங்களெல்லாம் நாங்கள் வீடு வீடாக திரிஞ்சு, எத்தனை தினம் வீடு வீடாக திரிஞ்சு, என்ன
இங்கே வந்தோம்னால் கிட்டத்தட்ட காலையிலேருந்து இரவு வரைக்கும் நாங்கள் இந்த பட்டணங்கள்லாம் திரிஞ்சு வீடு வழியை சந்திச்சு தான் இவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு இரவு தான் தீர்மானித்தேன் 11 பேர் ஆசை ஒரு இரவு. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 6 மாதமாக இந்த இடத்த ஊழியம் செய்த பிறகு 6 மாதம் ஊழியம் செய்கிறோம். நிறைய ஜனங்கள் வந்து கொண்டிருக்குது. இரவு ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, பைபிள் ஸ்டடி. இரவு அப்படி ஒப்பு கொடுத்து விடிய 11 பேர் இதில் ஞானஸ்தானம் எடுத்தோம். அல்லேலூயா. ஆனால் இந்த 11 பேரும் உண்மையிலேயே தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு ஏவப்பட்டு ஒப்பு கொடுத்து தான் அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். ஏன் அப்போ அவர்களுக்குள்ள அந்த பிரச்சனை வந்ததுனால் இந்த வசனங்கள் அடிப்படைதான். அல்லேலூயா. இந்த வசனங்கள் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண வசனம் இல்லை. தாவீதை வந்து அவர் அபிஷேகம் பண்ணும் பொழுது வேதம் சொல்லுது, அவனுடைய அந்த அபிஷேகம் என்ன செய்தான், சவுலுக்கு இருந்த ஆவி இருக்குல்ல, சவுலுக்குள்ள இந்த ஆவி அவன் வாசிக்கும் பொழுது அது ஓடுமா. செக்கினா வாசிக்கும் பொழுது எல்லோரும் ஓடிட்டு என்ன அப்படியே வாசிக்கும் பொழுது கேட்டுக்கொண்டு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். என்ன ஆனால் அன்றைக்கு தாவீது வாய்ச்சா என்ன நடந்ததாம், சவுலுக்குள்ள இருந்த ஆவி தீயாவி போகும். அவ்வளவு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் ஒரு தான் என்ன செய்து விட்டானாம், இஸ்ரவேலை தொகையிடுறார். அல்லேலூயா. தொகையிடும் பொழுது ஆண்டவர் பிரியப்படலை. நான் ஆண்டவர் அவனுக்கு அதை விட அதிகமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதிகமாக வச்சு அப்போ நாங்கள் என்னத்தை இதில் வாசிக்கொண்டால் ஆண்டவர் எங்களை அழைச்சவர். இப்போ நீங்கள் எனக்கெல்லாம் நாங்கள் இதில் வந்திருக்கிறவன் உண்மை அது இல்லை, ஆண்டவர் தான் அழைச்சவர். அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களை அழைச்சார். உங்களுக்கு நல்ல குரலே ஆண்டவர் யார் தந்தது? ஆண்டவர் தான் தந்தது. நான் சொல்லுவேன். என்ன நான் சொல்ல வரேன்னால், என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி யாக்கிரதையாக இருந்தால் நான் இடறி எங்கே எழுதியிருக்கு இருக்கு, இங்கே இருக்கு. 2 பேர் 1:10 இருக்கு. எங்கே இருக்கு? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருந்தால் நீங்கள் இடறி விடுவது. அப்போ இன்றைக்கு நாங்கள் இடறி விடுவதற்கும் பின்மாற்றம் அடைவதற்கும் கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கும் என்ன காரணம் என்றால், எங்களுக்குள்ள சில காரியத்தை நாங்களே என்ன செய்கிறோமாம், வருவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஒன்று அடையாளம் தெரியாமல் போய்விடுகிறது, ஒன்று எங்களுக்கு கிடைத்த ஊழியம் தெரியாமல் போய்விடுகிறது, ஒன்று எங்களுக்கு கொடுத்த வரத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் போய்விடுகிறோம், ஒன்று நாங்கள் என்ன செய்கிறோமாம், எங்களுக்கு கொடுத்த வரங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாங்கள் வேறு காரியங்களை செய்யும்பொழுது அது என்ன செய்யுமா, உங்களுக்கு தெரிந்த பேதுரு என்ன செய்தவர் கடைசியாக பேதுருவை வந்து நாங்கள் பார்க்குறோம். அவன் 2 நிருபம் எழுதி வச்சுக்கான். தெரியுமா? என்னென்ன நிருபம்? 1 பேதுரு 2 பேதுரு. அந்த நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான்னு வாசிங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் தெச்சிக்கிற சிங்கம் போல விளங்கலாம் ஒன்று வாய்த்தடி சுற்றித் திரிகிறான். கவனிச்சுக்கொள்ளுங்க. அவர் ஏன் நிருபத்தில் எழுதுறாருன்னா, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போய் ஊழியம் வளருது. எங்கே வளருது? ஊழியம் வளருது. இப்போ பேதுரு 2 நிருபம் எழுதுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை நிருபம் எழுதினான்? அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை நிருபம் எழுதினான்? 13 நிருபம். என்ன 13 நிருபம் எழுதினான். சரி, இந்த 13 நிருபத்தில் அவன் கொரிந்தியருக்கும் எழுதுகிறான், எபேசியருக்கும் எழுதுகிறான், ரோமர்களுக்கும் எழுதுகிறான். அவன் அந்த நிருபம் எழுதும் பொழுது அந்த நிருபங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாக எழுதுகிறான். உங்களுக்கு விளங்குது? எபேசியருக்கு ஒரு விதமாக எழுதுவான். அவங்களுக்கு வானத்தில் போராட்டம் இருக்குது, கவனமாக இருக்கணும். என்னென்னு வானமண்டலத்தில் ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் இருக்குது, கவனிக்கணும். இப்போ பேதுரு எழுதுகிறான் ஜனங்களுக்கு, யாருக்கு விசுவாசிகளுக்கு எழுதுகிறான் அப்படி கேட்டால், உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஊழியம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தெளிந்த புத்தியோட விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வருகிற பிரச்சனைகளில் அநேகமான பிரச்சனைகளை நாம் ஒரு கவனமீனமாக இருந்துடுறதுனால வருகிறது. அல்லேலூயா. சரிதானே? அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா, இந்த வசனத்தின்படி ஏவுதலை கவனித்து கொள்ளணும். வேதம் சொல்லுது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய பிறப்புக்காக சிமியோன் காத்திருக்கிறார். யார்?
என்ன? அப்போ சிமியோன் காத்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க. எங்கே கொண்டு வராங்க? தேவாலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது சிமியோன் வந்து ஏவப்படுறான். ஆவியின் ஏவுதலை ஏவப்பட்டு அவன் வந்து இயேசுவை தன் கரங்களே ஏந்தினான். விளங்குது? ஆனால் ஆண்டவரை அவருடைய மெய்யான கடவுளாக ஆண்டவரை கரத்தில் ஏந்த முடியாது. உங்களுக்கு விளங்குது? தேவனை இயேசுவை யாராலும் எங்களோட கரங்களில் தூக்க முடியாது. வெண்கல போன்ற பாதங்கள், அக்கினி சுவாலை போன்ற கண்கள், வெண்மையும் சிகப்புமானவர், சாரோனின் ரோஜா, லேலி புஷ்பமானவர், சாலேமின் ராஜா, சர்வவல்ல, அப்படிப்பட்ட ஒரு தேவனை தூக்க முடியாது. ஆனால் இவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். என்ன? இந்த ரட்சணியத்தின் என் கண்கள் காண வேண்டும். அல்லேலூயா. அவ பாருங்க, ஒரு மனிதன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவனுக்கு வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டவன் என்னத்துக்கோ காது கொடுத்து ஏவப்படுறான். இவன் என்ன செய்கிறானாம்? ஆண்டவரே பார்க்கறதுக்காக, தன் கரங்களை ஏந்திரத்துக்காக அவன் என்ன செய்யறானா? வாசிங்க லூக்கா 2:27. நாங்கள் கொஞ்சம் இன்னொரு வருஷத்தோட அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். நியாயப்பிரமாண முறைப்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து இப்ப பாருங்க, அவன் சொல்கிறான், ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ரட்சணிப்பிட்டா ரட்சிப்பு. சரி, என் கண்கள் கண்டது. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்களும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சேர்ச்சுக்கு வந்தது ஆண்டவருடைய சபை. நாங்கள் ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறார், உங்களை அழைச்சிக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த புது வருஷத்தில் நாங்கள் என்ன பேலன்ஸ் பண்ண போகிறோமாம்? சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா சமன் இப்படி போடுவோம் தானே. சமனா அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோமா? மகிழ்ச்சியை காணப்போகிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு இந்த உடன்ஸ் மகிழ்ச்சியை காணட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் ஒரு சிறு ஜெபத்தோடு திருவிருந்துகளை கடந்து செல்வோம். சர்வ வல்லவரே, எங்களை நீர் மகிழ்ச்சியாக்க போகிறீர். எங்கள் சிறுமைகள் நீங்க போகிறது, எங்கள் துயரங்கள் நீங்க போகிறது. இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை காணப்போகிறோம். இந்த பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அற்புதத்தை, அடையாளத்தை காணப்போகிறார்கள். உம்மை மகிமைப்படுத்த போகிறார்கள். ஆண்டவரே சுவாமி, ஐயா, அவருடைய காதுகளும் அவருடைய இருதயங்களும் எண்ணங்களும் உம்மோடு இசைந்திருக்க போகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு